பார்வைலாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். கண்ணியில் குரு பார்வை. ரிஷபத்துக்கு கண்ணியில் குரு பார்வை விழுந்ததுன்னா அங்கே கேது இருக்குது ஆல்ரெடி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லாயிருக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி மனதில் வந்து இருக்கிற கவலைகள், ஒரு பயம் ரொம்ப நாளாக அந்த ரிஷபத்துக்கு வந்து கேது 5ல் இருக்கிறதுனால சில பேருக்கு அந்த பயம், தேவையில்லாத பய உணர்வுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கும். குரு பார்வைப்பட்டதுன்னா அந்த பய உணர்வு நீங்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த முறை. குரு பார்வை விருச்சிகத்தில் இருக்குது ரிஷபத்துக்கு. ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய பார்வை விருச்சிகத்தில் வருது. விருச்சிகத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், பர்சனல் உங்களை லைஃப் பார்ட்னர்ஷிப், அதில் உள்ள மனக்கசப்பு, ரொம்ப ஒரு மாதிரி சண்டை சச்சரவு சின்ன. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க அதிகம் சண்டை போடுறவங்க இல்லை. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க வந்து கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான பொருத்தம் இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையுது. இருந்தாலும் அது ஒரு சில நட்சத்திரங்கள்னால் வரக்கூடிய தோஷங்களாவோ இல்லை காம்பினேஷன் சரியாக இல்லைனா வரக்கூடிய பிரச்சனை இருக்கலாம். அப்படி ஏதாவது இப்போ இருந்தால் கூட இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா விருச்சிகத்தில் இருக்கிறதுனால மன சங்கடங்கள், மனக்கசப்புகள், பிரிந்த உணர்வுகள், ஒரு மாதிரி ஒரு வெறுப்புணர்ச்சி, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிடுவார். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். குருவுடைய பார்வை வந்து அட்வான்டேஜெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து கூட்டாளிகள் மூலிமா தொழில் செய்கிறாங்க இல்லையா, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஸ் மூலியமான அட்வான்டேஜ் நிறைய கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்கணும், ஒரு பார்ட்னர்ஷிப்போடு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபேவரான ஒரு டைமாக இருக்கும் ரிஷபத்துக்கு. அதேமாதிரி மகரமில் குருவுடைய பார்வை குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு கௌரவ மரியாதை, மாலை மரியாதை, அவார்டு ரிவார்டு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிஷப ராசியில் பிறந்து குருவுடைய பார்வை மகரத்தில் விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய தகுதிக்கு எனக்கு இது வரைக்கும் எதுவும் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த முறை கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு இது வரைக்கும் என்னை யாரும் பாராட்டவே இல்லைன்னா இந்த முறை பாராட்டுவாங்க. உங்களுடைய தகுதி, உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பு, ஸோ உங்களுடைய சின்சியாரிட்டி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெகக்னேஷனே இது வரைக்கும் என்னை ஒருத்தர் கூட பண்ணல, என்னை அப்படியே விட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறை அந்த தகுதிக்கும் திறமைக்கும் அறிவுக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய சின்சியாரிட்டி இது எல்லாத்துக்குமே ஹானர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இந்த குருவுடைய பார்வை மகரமில் விழுது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு.